நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல வாசனையாக கலர்ஃபுல்லாக ரொம்ப ருசியாக இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறதுனால ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு செய்ய முடியும். வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணி பாருங்கள், அளவுகள் மாறாமல். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் நீட்ட மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட மற்ற ஹோல் கரம் மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 கல்பாசி, 1 நட்சத்திர சோம்பு, 2-3 கிராம்பு, கூடவே 4 ஏலக்காய், 2 பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் அதிகமாகவோ குறைவாவோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக நான் இது சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சாதான் அதோடைய வாசனை அப்படியே நம்மளுக்கு குழம்புல கிடைக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லேசாக வறுத்துக்கோங்க. இதோட கலர் லைட் ப்ரௌன் கலரில் மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இது கூட 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு வரும், அதுக்காக. இதையும் நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ணினா தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி நல்ல திக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வீட்லேயே மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படணும், அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. நம்ம சேர்க்குற பேஸ்ட் நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் நான் மிக்ஸி ஜாரை லேசாக கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு தண்ணியாக வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வைக்க போகிறீங்கன்னா பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். இப்போ மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பிராய்லர் சிக்கன்றதுனால அது சீக்கிரமாகவே வெந்துடும்.
ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமன்னு செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மெத்தடில் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.